ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 26 வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பல்லவி வந்து அஜயோட போட்டோவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்ககிட்ட எல்லாம் கேட்டியே, நீ சொல்லவே இல்லை, உனக்கு வரவர் எப்படி இருக்கணும் அப்படின்னோடனே, எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கணும், எனக்காண்டி எதுனாச்சும் யோசிக்காம செய்யணும், ஆனா வந்து படிச்சவரா இருக்கணும், நாலேஜபிள் பர்சனா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மொத்தம் ஒருத்தர் வந்து கையில பொக்கையோடி வந்து அவங்க பல்லவிக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னியாடி அப்படின்னு. அப்போ உடனே பல்லவி சொல்றாங்க, என்ன ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் அவர் ரொம்ப ஓவரா பேசிட்டே, வா நம்ம 2 பேருமா சேர்ந்து அவுட்டிங் போலாம் சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்குறாரு. அப்போ பல்லவி வந்து அவரை வந்து அடிச்சிடுறாங்க. இப்ப அவர் திருப்பி அடிக்க போகும்போது அங்க அஜய் வந்து அவரை அடிக்கிறாரு. அடிச்சோன்னே யார் மேல கை வச்ச நீ தெரியுமா, எங்க அப்பா இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் அப்படின்னோடனே, இப்ப அவர் வந்து அவரோட விசிட்டிங் கார்டுலாம் கொடுத்துட்டு, உங்க அப்பா கிட்ட போய் போய் என்னைய வந்து அரெஸ்ட் பண்ண சொல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு வேலை போயிரும், நீ உள்ள போயிருவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அஜய் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ வந்து பல்லவிக்கு வந்து அஜய் வந்து பிடிக்குது. அதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் கல்யாணம் பண்றதா இருந்தா இவர்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நானே விஸ்வநாதன் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னோடனே, அப்புறம் அவங்க அந்த புரோக்கர் கிட்டயே சொல்லி அவங்க வீட்ல போய் பேச சொல்றாங்க. இங்க வந்து அவர் ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. அப்புறமா பல்லவியோட ஃபோட்டோவ காட்டுனோனே எல்லாருக்கும் புடிக்குது. பார்வதி வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணு தானே டெண்டருக்கு வந்தா அப்படின்னு. இப்ப அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இவ தான் ஃபைல மாத்திருப்பானே தோணுது. இவனா நம்ம வீட்டுக்கு வரவே வேணாம் அப்படின்னு. இப்ப அம்மா, பாட்டி, அர்ஜுன் 3 பேரும் ஸ்ட்ராங்கா வேணவே வேணாங்கிறாங்க. பார்வதியும் விஸ்வநாதனும் வந்து பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா, படிச்சிருக்கிறா, படிச்ச பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா, பிஸ்னஸ் பண்ணவங்களும் சேர்ந்தோன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. விஸ்வநாதன் வந்து அங்க மார்க்கண்டேயன் அவருக்கே கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வந்துருன்னு சொல்லி அப்புறமா நம்ம நேர்ல எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அம்மா, அர்ஜுனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்தை அஜய் கிட்ட கேட்டுக்கலாங்க அப்படின்னோடனே, இப்போ அவர் என்ன சொல்றாரு, என் பையன் நான் சொல்றத வந்து கேட்பான், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போறாரு. இங்க பார்த்தா அஜய் வந்து ஒருத்தவங்க கூட கேக் கட் பண்ணி அவங்களுக்கு ரிங் எல்லாம் போட்டுவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி 2 பேருமா ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல செமையா சாங்ல வர போட்டிருக்காங்க. இவங்க வீட்ல இவங்க எல்லாரும் பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜய் வந்து அவரோட லவ்வர் கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அவன் பயந்து போய் எந்திரிக்கிறாரு. யாரு, எங்க அப்பாவான்னோனே, எப்படி உனக்கு தெரியும், நீ தான் அட்டென்ஷன்ல நிக்கிறிய, அதை பார்த்தாலே தெரியலையான்னோனே, இப்ப அவங்க வந்து போன் எடுத்தோடனே அவர் வந்து சொல்றாரு, உடனே என்னோட கேபினுக்கு வா, ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்குது, உன்கிட்ட உடனே பேசணும் அப்படின்னோடனே, இதான் வந்துட்டே சார் சொல்லிட்டு அஜய் அங்கிருந்து கிளம்புறாரு. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.